ஓம் சாந்தி. எல்லாரும் குஷியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், அப்பா சார்ட் வைக்கிறத பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நினைவில் இருக்கீங்க, உங்களுடைய பாவ கர்மங்கள் எந்த அளவுக்கு அழிஞ்சிருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு புண்ணிய ஆத்மாவாக ஆயிருக்கீங்கன்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் 1 மணி நேரம் நினைவு செஞ்சோம் பாபா, 2 மணி நேரம் நினைவு செஞ்சோம் பாபா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதிகம் நினைவு செய்தால் தான் அதிக அளவில் பாவக்கர்மங்கள் அழியும், இது குறைவாக இருக்குது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நினைவுலேருந்து பாவக்கர்மங்களை அழிக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய கர்மாத்தீத்த நிலையை அருகாமையில் வரும் இல்லையா? இறுதி நேரத்தில் தான் கர்மாத்தீத்த நிலையை வரும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்க காரணத்தினால இப்போ நினைவு செய்யாமல் இருக்காதீங்க. நல்ல விதத்தில் நினைவு செய்து உங்கள் கணக்கு வழக்கெல்லாம் நினைவிலேயே அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். பாபா கிட்ட தங்களுடைய சார்ட்டை ஒப்படைக்கிறாங்க குழந்தைங்க. அப்போ ஒப்படைக்கும் போது பாபா கூட நீ இந்த அளவுக்கு தான் கரெக்டாக நினைவு செஞ்சுருக்கேன்னு பாபாவால் கூட சொல்ல முடியும். அதுக்கு 4 விஷயம் பாபா சொல்கிறார். குழந்தைங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது, அவங்களுடைய சேவை எப்படி இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு குஷியுடையவங்களாக இருக்காங்க இப்படிங்கிற இந்த 4 விஷயத்தை பாபா சோதனை செய்யும் போது குழந்தைங்க எந்த அளவுக்கு நினைவின் சார்ட்டில் கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவேன். சரியாக இருக்காங்களா இல்லை சரியாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு பிரம்ம பாபா சிவபாபாவும் சொல்கிறாங்க. அடுத்து அந்த சேவாதாரி குழந்தைகள் எப்போவும் அந்த அந்த மியூசியம் மற்றும் அந்த அருங்காட்சியகம், அந்த மண்டபத்திலெல்லாம் நம்ம சேவை செய்கிறோம் இல்லையா, அதை புரிய வைக்கிறார் பாபா. இந்த மாதிரி சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு நினைவு நல்ல விதத்தில் இருக்கும் அப்படிங்கிறார். எப்போவுமே அந்த தந்தையின் நினைவில் இருப்பாங்க. கூடவே தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நினைவு இருக்கும் இல்லையா? அதுக்காக பாபா ஒவ்வொரு சித்திரத்துலேயுமே அந்த புரிய வைக்கிறோம் இல்லையா, அறிமுகம் கொடுத்து புரிய வைக்கிறோம் இல்லையா, அந்த சித்திரத்துக்கு அடியிலெல்லாம் சிவபகவானின் மகா வாக்கியம்னு எழுதி வைக்கணும்னு ஸ்ரீமத் சொல்லியிருக்காரு. அதுபோல் எல்லாரும் அந்த சிவபகவானின்ற மகா வாக்கியம்ன்ற வார்த்தையை அந்த சித்திரத்தில் எழுதியிருப்பாங்க. அதுக்காக சொல்கிறார். ஏன்னா மற்றவர்கள் கேட்பாங்க இல்லையா, உலகம் விநாசமாக போகுதுன்னு சொல்கிறீங்க, நீங்களாம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. நாங்கள் எங்கே சொல்கிறோம், பரமாத்மாவுடைய ஸ்ரீமத்தே அதுதான். பரமாத்மா பிரம்மாவோட பிரவேசமாகி நமக்கு கொடுத்த ஞானமே இந்த உலகம் விநாசமாக போகுது. அதற்கு முன்னதாகவே குழந்தைங்க இந்த தூய்மையற்ற நிலையிலேருந்து விடுபட்டு தூய்மையாகிறதுக்கான கல்வியை பரமாத்மாவை கற்பிக்கிறாரு. அதைத்தான் ராஜயோகம்னு சொல்கிறோம். அதன் மூலமாக தான் நம்ம இந்த சொர்க்க ராஜ்யத்தை அடையிறோம் அப்படின்றதை ஈஸியாக புரிய வைக்க முடியும் இல்லையா? அதுக்காக அந்த சிவபகவானின் மகா வாக்கியம் அப்படின்றத எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நினைவும் சேவைக்காகவும் பாபா அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் விநாச காலத்தில் விபரீத புத்தி, அன்பு புத்தி உடையவர்கள் அப்படின்னு 2 விதமாக சொல்கிறாரு. விநாச காலத்தில் விபரீத புத்தி உடையவர்கள் யாருன்னா கௌரவர்களும் யாதவர்களையும் சொல்கிறார். கௌரவர்கள்ங்கிறவங்க அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மற்றும் யாதவர்கள்ங்கிறவங்க சயின்டிஸ்ட், அணுகுண்டு போட்டு முழு உலகத்தை விநாசம் செய்திருவாங்க இல்லையா, தந்தையின் மீது அன்பில்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறார். விபரீத புத்தி உடையவர்கள் இவங்கெல்லாம். உங்களுக்கு அன்பு புத்தி இருக்குது, குழந்தைகளாகிய நமக்கு தான் அன்பு புத்தி இருக்குது. அதனால தான் தந்தையின் மீது அன்பு கொண்டு தந்தை நினைவும் செய்கிறோம், சேவையும் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். அவங்கள பாண்டவர்கள்னு பாபா சொல்கிறார். பாண்டவர்கள் அப்படின்னா பண்டா அப்படின்னா வழிகாட்டிகள், அடுத்தவங்களுக்கு நல்ல விதத்தில் வழிகாட்டக்கூடியவங்க. தந்தையினுடைய முக்தி, ஜீவன் முக்தி, நாஸ்தி அடைகிறதுக்கு வழி சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக பாபா நம்மளை அப்படி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும், வழிகாட்டியாக இருந்து மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். நீங்கள் ஆசிரியராக இருந்து மற்றவர்களுக்கு இந்த தந்தையின் அறிமுகத்தையும் தந்தை கொடுத்த ஞானத்தையும் சொல்லி புரிய வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் சேமிப்பாகும். இந்த மாதிரி நீங்கள் ஞானத்தை தாரணை செய்து மற்றவங்களுக்கு சேவை செய்யலைன்னா அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இல்லை உங்களுக்கு அப்படின்னு தான் பாபா சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பந்தனத்திலேருந்து விடுபட்டு இருக்கவங்களுக்கு தான் தந்தை 500, 1000 போன்ற இந்த வருமானம் கொண்ட இந்த வேலைகள்லாம் விட்டுட்டு நீங்கள் தந்தையின் இந்த ஆன்மீக சேவை செய்யுங்கன்னு பாபா வழி சொல்லுவார். குறிப்பாக பந்தனத்திலேருந்து விடுபட்டு இருக்கவங்களுக்கு தான். இல்லறத்தில் இருக்காங்கன்னா நீங்கள் இல்லறத்தை பராமரிங்க அப்படின்னு பாபா ஸ்ரீமத் கொடுப்பாரு. யாருக்கு எந்த மாதிரி
ட்ராமா படி கணக்கு வழக்கு இருக்குதோ அதை பார்த்து தான் பாபா ஸ்ரீமத் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பாபா ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ் அதை பற்றி புரிய வைக்கிறாரு. நீங்கள் அந்த சொர்க்கத்தில் பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமுடையவர்களாக இருந்தீங்க, அதாவது எவ்வளோ செல்வந்தர்களாக இருந்தீங்க, எவ்வளோ சுகமுடையவர்களாக இருந்தீங்க. ஆனால் இங்கே பாருங்கள் மனிதர்கள் என்ன காரியம் செய்துட்ருக்காங்க அப்படின்னு ஒரு இதய அறுவை சிகிச்சை செய்கிறாங்க அப்படின்னா இதயத்தையே மாற்றி வச்சிடுறாங்க இல்லையா. அப்போ அதன் மூலமாக ஆரோக்கியம் கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன கிடச்சிட போகுது, கொஞ்சம் காலத்துக்கு அந்த சரீரத்தோடு இருப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். அப்புறம் செல்வத்தை பற்றி சொல்கிறார். மந்திரவாதிகள் எவ்வளோ மந்திரத்தை கற்றுக்கிட்டு மாயாஜாலங்கள் செய்கிறாங்க, அதன் மூலமாக அவங்களுக்கும் வருமானம் கிடைக்கிது. அதுவும் கொஞ்சம் காலத்துக்கு அல்ப கால சுகம் தானே. இப்போ ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கலாம், பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், யாருனாலுமே இந்த ஒரு பிறவிக்கான ஆஸ்தி தானே. அதனால தான் பாபா சொல்கிறாரு, இது ஒரு பிறவிக்கான ஆஸ்தி, அல்ப கால சுகம் தான் இங்கே இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறார் பாபா. ஆனால் தந்தைக்கிட்டேருந்து உங்களுக்கு 21 பிறவிக்கான செல்வத்தின் ஆஸ்தி கிடைக்கிது இல்லையா, ஆரோக்கியமும் கிடைக்கிது, செல்வமும் கிடைக்கிது இல்லையா. கூடவே அங்கே இயற்கை கூட எப்படிப்பட்டதாக இருக்கும், சத்துவ பிரதானமாக இருக்கும். உங்களுக்கு 150 வருஷம் ஆயுள் இருக்கும். அங்கே வெயிலும் அதிகமாக இருக்காது, குளிரும் அதிகமாக இருக்காது, எப்போவுமே சதா வசந்த காலமாக இருக்கும். அவ்வளோ சுகத்தில் இருந்தீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இயற்கை சீற்றம் இருக்குது, விளைச்சல் இல்லை, பஞ்சம் இருக்குது, மொத்தமாகவே இது துக்கதாமமாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அப்புறம் இது தூய்மையற்ற இல்லற மார்க்கமாக இருக்குது எங்கள் துக்கதாமத்தில். அங்கே தூய்மையான இல்லற தர்மமாக இருந்துச்சு. தந்தை தூய்மையான இல்லறத்தின் ஆசிரமத்தை படைக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அங்கே தூய்மை இருந்ததுனால தான் அந்த இல்லற தர்மம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, சுகம் சாந்தி நிறைஞ்சதாக இருந்துச்சு. இங்கே அதே இல்லற தர்மம் எப்படி ஆயிடுச்சு, தூய்மையற்று போனதுனால தான் துக்கம் அசாந்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். மனிதர்கள் எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. வைக்கப்பரப்புக்கு தீ வச்சதுக்கப்புறம் இன்னும் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது விநாசம் நடக்க போகுது, இன்னமும் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிடாமல் மனிதர்கள் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக்கிட்டு இருக்காங்க, கும்பகர்ணன் போல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 3rd பாயிண்ட்டு, இந்த சிவபாபா தான் சொர்க்கத்தின் வாசலை திறந்து வைக்கிறேன், சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் கூட புது பில்டிங் ஓப்பன் பண்ணுறீங்க, சென்டர் ஓப்பன் பண்ணுறீங்க, மியூசியம் ஓப்பன் பண்ணுறீங்க, அருங்காட்சியகம் கண்காட்சியெலாம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா, அதுபோல் சிவபாபா தான் இந்த சொர்க்கத்தின் வாசலை திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பெரிய பெரிய மனிதர்கள்லாம் கூப்பிட்டு சேவை செய்கிறீங்க. அதன் மூலமாக இவங்க கூட இந்த குமாரிகள் சென்டருக்கு போய் ராஜயோகம் படிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக மற்ற மனிதர்களும் வருவாங்க இல்லையா. அதுக்காக நீங்கள் பெரிய மனிதர்களை கூப்பிட்டு சேவை செய்கிறீங்க. அவங்க மூலமாக முழு உலகத்துக்கும் தந்தையின் அறிமுகம் போய் சேருது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுக்கான காரியங்கள் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறார். அவங்க அவங்க பெரிய மனிதர்கள் வராங்க இல்லையா, நீங்கள் எங்களுக்கு பேப்பரில் எழுதி கொடுங்க முக்கியமான கருத்துக்கள்லாம், அதை நாங்கள் சொல்லிட்டு போயிடுறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது போலலாம் நீங்கள் எழுதி வச்செல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படி செய்யணும், சாதாரணமாக எப்படி இயல்பாக பேசி தந்தையின் அறிமுகத்தை சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுங்க. அப்போ அவங்களும் தாரணை செய்து சேவைக்கு வருவாங்க இல்லையா. அது போல் பாபா சொல்கிறார். நாமளும் அதே போல் தானே இயல்பாக எல்லாருக்கும் ஞானம் போய் சேரணுங்கிறதுக்காக தானே இயல்பாக ஒரு சாதாரணமாக ஒரு பேச்சு வழக்கில் ஞானத்தை சொல்கிறோம். அதுபோல் சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக்கிட்டு இருக்குது. எல்லோரும் நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கேயும் சத்வ ரஜோ தமோ நிலை இருக்கும் இல்லையா, வரிசை கிரமம் இருக்கும் இல்லையா, உயர்ந்த நிலை, மத்திய நிலை, குறைவான நிலை இருக்கும் இல்லையா அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. ராஜ்யத்தில் கூட நல்ல புருஷார்த்தம் செய்தவங்க, நல்ல தாரணை செய்தவங்க நம்பர் 1 பொசிஷன் ராஜா ராணி ஆவாங்க, இல்லை செல்வந்த பிரஜைகளாவாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். இங்கே நீங்கள் ஞானம் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த சேவையின் மூலமாக மற்றவர்களுக்கெல்லாம் போய் சேவை செய்கிறது. அதன் மூலமாக பிரஜைகள் நிறையா உருவாகிறாங்க. ஆனால் வாரிசு குவாலிட்டி நீங்கள் தயார் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ வாரிசு குவாலிட்டியை நம்ம உருவாக்கணும். கூடவே இந்த செல்வந்த பிரஜைகள்
இந்த சாதாரண பிரஜைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக உருவாகிட்டே தான் இருப்பாங்க. இது ஒரு மரம் இல்லை இல்லையா, அதனால் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே தூய்மையற்றவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மதுபனுக்கு தூய்மையற்றவர்கள் யாரும் வர முடியாது, ஆனால் யஜ்யத்தின் சேவை செய்யக்கூடியவங்க தூய்மையற்றவர்கள் இருக்காங்க. பாபாவும் கூட புரிஞ்சுக்கிறாரு, இவங்க இன்னும் நல்ல விதத்தில் தூய்மையாகலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் யஜ்யத்தின் சேவை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்டிருக்காரு. அப்போ அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. ஏன்னா யஜ்யத்தின் சேவை செய்கிறாங்க இல்லையா. அடுத்து 4th பாயிண்ட்டு, வரதானம். உங்களுடைய பரிஸ்தா ரூபத்தில் நிலைத்திருந்து அனைவரையும் ஆஸ்தியின் அதிகாரத்தை அடைய வைக்கக்கூடிய ஆக்கர்ஷணமூர்த்தி ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பரிஸ்தாங்கிற ஜொலிக்கும் ஆடையை நீங்கள் போட்டுட்டு அனைவரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மனிதர்கள் எல்லாம் ஏழ்மை நிலையில் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் தந்தையினுடைய ஆஸ்தியை அடைய வைக்கக்கூடிய ஆஸ்தியின் அதிகாரத்தை அடைய வைக்கக்கூடியவங்களுடைய ரூபம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார் அப்படின்னா, ஞான மூர்த்தியாக இருப்பாங்க, நினைவின் மூர்த்தியாக இருப்பாங்க, தெய்வீக குண தாரணை மூர்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்போவும் பறக்கும் கலை நிலையிலே இருப்பாங்க. இந்த பறக்கும் கலையின் நிலையிலே நிலைச்சிருக்கிறதுனால தான் அவங்களுடைய நடந்தாலும் போனாலும் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா, பரிஸ்தா ரூபத்தின் காட்சி இல்லை வருங்கால தேவதா ரூபத்தின் காட்சியை அருளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது சாட்சாத்கார மூர்த்தியாகவும் இருப்பாங்க. முதல்ல கவர்ந்திழுக்கும் மூர்த்தியாக இருப்பாங்க, அப்புறம் காட்சியளிக்கும் மூர்த்தியாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஞான வள்ளல், வரமளிக்கும் வள்ளலினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சூப்பர் வரதானம். 2 முறை படிச்சிங்கன்னா தான் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியும். அடுத்து ஸ்லோகன் சொல்கிறார் பாபா. அடுத்தவங்களுடைய மனதின் உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மன்மனாபவங்கிற நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் டோட்டலாக சைலன்ஸ் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா தான் அவங்கக்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய சப்தங்களின் அலைகள் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார். நம்ம சைலண்ட்டாக இருக்கும்போது தானே அவங்க மனதின் உணர்வுகளில் எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க முகபாவனை, கவலையில் இருக்காங்களா, இல்லை துக்கத்தில் இருக்காங்களா, அசாந்தியில் இருக்காங்களா, இல்லை மகிழ்ச்சியாக இருக்காங்களான்ற அந்த மனதின் உணர்வுகள் உங்களுக்கு தெரியும். அதுக்காக பாபா அப்படி சொல்லியிருக்கார். பிறருடைய மனதின் உணர்வுகளை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மன்மனாபவ நிலையில் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.